இன்னைக்கு நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக பாசுமதி அரிசி ஒரு கிளாஸ் எடுத்து நான் ஊற வச்சு வச்சிட்டேன். மீன் மேக்கரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சோற வதக்கிட்டு பிரியாணி மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து சூப்பரா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா பிரியாணி ரெடிங்க. தம் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தயிர் பச்சடியும் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலா பிரியாணி இறக்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையெல்லாம் சூப்பரா தூவி வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோங்க. எல்லாருக்கும் இப்போ லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு எடுத்து கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.